சரி, வணக்கம். வணக்கம். சரி, என்ன நடக்குதுங்க? பிறந்த நாள் நடக்குது. யாருக்கு பிறந்த நாள்? யாருக்கு பிறந்த நாள் நடக்குது? அவருக்கா உங்களுக்கா? அவருக்கா? சரி, ஓகே. ஹாப்பி 50th பர்த்டே இருக்குது. சரி, அப்ப ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு ரெண்டு பேர்த்த பிறந்த நாளையும் சேர்த்து செய்றீங்களா அல்லது? சரி, அப்ப இன்னைக்கு 50வது பிறந்த நாள் நடக்குது. இன்னைக்கு உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ், ஏற்கனவே உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ்கள் நடக்குது போல இருக்கு. தடல் புடலாம் விருந்துகள்ல இருந்து எல்லாம் நடக்குது போல இருக்குது. அப்ப இன்னைக்கு உங்களுடைய பிறந்த நாளுக்கு யாரோ ஒருத்தங்க உங்களுக்காக சர்ப்ரைஸா கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க. முதலாவது நாங்க அப்போதே கொண்டு வந்து உங்களுக்கு அந்த கேக்கை வச்சுட்டோம். சரி, அந்த கேக் இருக்க காட்டிடுவோம். என்ன அழகான கேக் கொண்டு வந்து வச்சுட்டோம். ஸோ யார் அனுப்பி இருப்பாங்க? தங்கச்சி. யாரு? என்ன பேர் அவங்களுக்கு? அனுஷா. ஏன்னா அனுஷா எங்களுக்கு தெரியும்ன்றதால தங்கச்சின்னு சொல்லிட்டீங்களா? இல்லையே, அனுஷா அனுப்பல. அனுஷாவை எங்களுக்கு தெரியும், ஆனா அனுஷா அனுப்பல. வேற ஒருத்தரும் அனுப்ப மாட்டோம். யார் உங்களுக்கு இந்த பிறந்த நாள் எல்லாம் கடல் கூட செய்கிறது? அனுஷா தான் உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடணும் வேண்டிய ஆள் வந்திருக்கா வெளிநாட்டுல இருந்து. அப்படியா? சரி, உங்களுடைய பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடணும் சொல்லி வெளிநாட்டுல இருந்து வந்து செய்யற அவ நேரவே உங்களுக்கு பரிசு கொடுத்துருவாங்க. இது வேற யாரும் உங்களுக்காக கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க. ரவிகலா யாரு? அவங்க இருக்கிறார். இங்க நிக்கிறா ரவிகலா. சரி, அவவும் இல்லை. வேற யாரும் அனுப்பி இருக்கணும். ஸ்பெஷல் ஆனாக்கள், உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஆக்கள். ரெண்டு பேருக்கும் ஒரு பரிசு வந்திருக்கு, கொடுத்துருவோம். சரி, உங்களுக்காக என்ன இருக்குன்னு பாருங்க. இது உங்களுக்காக ஓபன் பண்ணிக்கலாம். சரி, அழகான பட்டு சாரியும் பட்டு வேட்டியும் வந்திருக்கு. ஏற்கனவே பார்க்க மாப்பிள்ளை மாதிரி தான் நிக்கிறீங்க. ஒரே மாதிரி கலர்ல உடுப்பெல்லாம் போட்டு இன்னும் அடுத்ததாகவும் உங்களுக்கு வந்திருக்குது. சாரியும் வேட்டியும் கொடுத்துருக்குறாங்க. தங்களுடைய சின்ன பரிசாக கொடுத்திருக்கிறேன். ஆனா நான் உண்மையா சொல்றேன், அனுஷா இல்லை, மற்ற ரவிகளாவும் இல்லை. கேட்டு பாருங்க அனுஷா காட்ட. அனுஷாக்கா நீங்களான்னு சொல்லி. அவன் இல்லை, நீங்க சொன்னாதான் தெரியும். வடிவம் யோசிச்சு பாருங்க. இங்க அவங்க இல்ல, இல்லாத ஒரு ஆக்கள் இந்த இடத்துல இல்ல. அவங்க உங்களை சந்தோஷப்படுத்தணும் என்று ஆசைப்படுற ஆக்கள், முக்கியமான ஆக்கள் இங்க இல்ல. இங்க வரையில, தங்களால வரையலாம போய்க்குது. அப்ப யாரு தெரியல. வடிவம் யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. சரி, இங்க வர முடியாத வெளிநாட்டுல நிக்கிறார்கள் யாரு? யாரு பிரஜி? தங்கச்சின பிள்ளைகள். ஏறிப்பா அவையும் சொல்லி யாரும் அங்க நின்று கண்ணை காட்டினவையும் அவதான் செய்வினோம். என்னத்துக்கு திடீரென்று இப்ப அவையில இறங்கியாது வராதாக்கள். சரி, ஓகே, பாப்போம். ஹாப்பி 50th பர்த்டே என்று சொல்லி போட்டு அழகான உங்களோட படமெல்லாம் ஏற்கனவே ட்ரையல் ஒன்று நடந்திருக்கு போல இருக்கு. இந்த உடுப்பெல்லாம் போட்டு அழகா ட்ரையல் ஷூட்டிங் ஒன்று நடந்திருக்கு போல இருக்குது. சரி, அப்ப உங்களை அன்புடன் வாழ்த்துபவர்கள் யார் என்று சொன்னா, ஒரு ஆள் ரெண்டு பேர் இல்ல, 1 2 3 4 5 6 பேர். யார் 6 பேர்? பிரஜி, பிரியங்கா, பிரமினா, அர்ஷியா, நீரு, நஜித். யார் இவே எல்லாரும்? தங்கச்சின் பிள்ளைகள். எந்த தங்கச்சியில? ரவிகளாண்டையும் பிள்ளைகள். சரி, எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக பெறாமக்கள் என்ன பெறாமக்கள் எல்லாரும் சேர்ந்து நான் சொன்ன மாதிரி ட்ரையல் ஷூட்டோடு நடந்திருக்கேன். இதை உடுப்போட முதல் அன்பாக எங்களுடைய பெரியம்மா பெரியப்பாக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி 50th பர்த்டே என்று வாழ்த்தி உங்களுக்காக இந்த பரிசுகளை அனுப்பிடுவேன். சந்தோஷமா? சரி, அழ தேவையில்லை, கண்கலங்க தேவையில்லை, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். சரி, இது உண்மையாவே என்னன்னு சொல்றது, அவ வெளிநாட்டால இருந்து வந்து நின்று உங்களோட பிறந்த நாளை செய்யணும் என்ற ஆசையா செய்யறது மட்டும் இல்லாம அவடையும் ரவிகலாட பிள்ளைகளும் சேர்ந்து உங்களை இன்னும் சந்தோஷப்படுத்தி இருக்கணும். இந்த தருணத்துல நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக மட்டும். சந்தோஷமா? இப்படியெல்லாம் பிறந்த நாள் செய்யறது பெருசா விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா இன்றைக்கு உங்களோட பிறந்த நாளை செஞ்சு உங்களை சந்தோஷப்படுத்தணும், அதுவும் தான் வந்து நிக்கல இதை செய்ய வேணும் என்று ஆசைப்பட்டு செஞ்சிருக்கிறாங்க. என்ன சொல்ல போறீங்க? இது நாங்கள் இதெல்லாம் தேவையில்லை. எங்க
அனுஷாக்கா ரவிகலாக்கா ஓடி வாங்க. சரி சர்ப்ரைஸ் செஞ்சாக்கா இவ சரி இவைய விட அந்த குட்டி குட்டியாக அதுல கொஞ்சம் பேர் வேற இல்ல 3 பேர் இல்லையானே நீங்க வேற சரி அவதான் ஆசைப்பட்டு இந்த பரிசை பெரியம்மா பெரியப்பாக்கு கொடுக்கணும்னு ஆசையா கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு சொல்ற அவ வந்து நின்று உங்களை இவ்வளவு நாங்க மத்தியானமே வந்தோம் தடல் உடலா இருந்தபடியா இதை விட எங்க சந்தோஷம் படுவேன். ஒரு ஒரு சகோதரத்தின் அந்த இவ்வளவும் செய்யணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா. உங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிற அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்கன்றதை நீங்க நேரடியா சொல்லிடுங்க. உங்களோட பெறாமக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? இவ்வளவுக்கு நன்றி என்று சொல்லி இருக்கிறீங்க. இதுக்கு முதல் கண்ணீரோட சொல்லியாச்சு. இதே அன்பும் பாசமும் எப்பவும் இந்த குடும்பங்களுக்குள்ள இருக்க வேண்டும் சொல்லி எங்களோட லவ் சர்ப்ரைஸ் வாழ்த்துறோம். நீங்க எப்போ 50 மட்டும் இல்ல 100வது பிறந்த நாள் காணணும். அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க, அதுக்கு எத்தனை ஆடு வெட்டுவோம் மக்கா? அதுக்கு எத்தனை ஆடு வெட்ட போறீங்க? 5 ஆடா? 100 ஆடு. அம்மாவுக்கு ஒரு ஆடு, அதுக்கு 2 ஆடு வெட்டுவாங்க. 2 ஆடு. சரி சந்தோஷம். நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்க வேணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக் கொள்றோம். இதை விட அவ இன்னும் உங்களை இன்னும் சந்தோஷமா வச்சிருப்பாங்க நம்புறோம். அம்மாவோட பிள்ளைகளும் சேர்ந்து அதுக்கு ஒரு மனசு வேணும். என்ன நாங்களும் நேரடியா பழகி இருக்கிறோம். எப்பவும் சந்தோஷமா கண்படாம இப்படியே இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தி கொண்டு விடைபெறலாம். சேர்ந்து ஹாப்பி பர்த்டே சாங் படிச்சுவோமே சின்னாக்கள் எல்லாரும். சரி ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் பெரியம்மா பெரியப்பா, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. நீங்க இல்லங்க அப்படியே போட்டோ